வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போறோம். நான் என்ன பண்றேனோ அது உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. லாஸ்டா வந்து போடுறதுக்கு வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி, கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், அப்புறம் மஞ்சள் பொடி, தனியா பொடி, வரமிளகா பொடி, அப்புறம் தேவையான உப்பு, அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போ கச்சட்டியில வந்து எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருத்து. சீரகமும் பட்டையும் தாளிச்சுக்கலாம். இது கூடவே வந்து ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துப்போம், நீட்ட வாக்கில் கட் பண்ணது. சீரகம் நல்லா பொரிஞ்சிடுத்து. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டையும் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வதங்கணும். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போக நல்லா வதங்கிட்டு, வெங்காயமும் லைட்டா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கிட்டு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து வரமிளகா பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வரமிளகா பொடி, அப்புறம் தனியா பொடி ஒரு டீஸ்பூன். இந்த மிளகா பொடியோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த வரமிளகா பொடியோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுருவோம். ஆரம்பத்துலேருந்து நம்ம உப்பே சேர்க்கல, ஸோ தேவையான உப்பை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். கத்திரிக்காய் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து புளி வந்து ரொம்ப கிடையாது, ஏன்னா தக்காளியோட புளிப்பு இருக்கு இல்லையா, நல்ல சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். நீர்க்க தான் கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்க்க போறோம். அதை சேர்த்து ஒரு கொதி வரணும். இப்போ அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, 1 டேபிள் ஸ்பூன்ல வந்து வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கோம், 1 டீஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் வந்து கோர்ஸா பொடி பண்ணி வந்துடலாம். வறுத்த வேர்க்கடலை அப்புறம் வந்து எள்ளு வந்து வறுத்துக்கணும். ஸோ நான் வறுத்த எள்ளு தான் சேர்த்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ கோர்ஸா பொடி பண்ணி வந்துடலாம். எள்ளு அப்புறம் வேர்க்கடலையை வந்து கோர்ஸா அரைச்சி வச்சு கத்திரிக்காய் வந்திருக்கும் பார்த்துடலாம். கத்திரிக்காய் வெந்திருக்கு. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்து ஒரு கொதி விடுவோம். புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வேர்க்கடலையும் எள்ளும் வந்து கோர்ஸா அரைச்சி வச்சுக்கோல, அதை சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச பொடியும் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ மேலாக வந்து கொத்தமல்லியை போட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கத்திரிக்காய் கிரேவி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.